ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா திண்டிவனம் போயிட்டுருக்கோம். மார்னிங் ரைட் நம்ம சர்வீஸ் விஷயமாக போயிட்டுருக்கோம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு வீடாக எடுத்துடலாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா, அதனால் எடுத்துகிட்ருக்கேன். எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா NH45. என்கிட்ட ஸ்டாண்டு கிடையாது, கையில் தான் பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, ஸோ கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ NH45 நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கனாக்கா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம சென்னை டு திருச்சி மதுரை மெயின் ஹைவேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான். ஸோ இது வந்து திருநெல்வேலி வரைக்கும் போகுதுன்னு நினைக்கிறேன். மெயின் ஹைவே இதுதான். ஸோ இப்போ நான் போகிறது பார்த்தீங்கன்னாக்கா விக்கிரவாண்டிலேருந்து திண்டிவனம் போயிட்டுருக்கேன். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு போயிட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஹோட்டல் கட்டிகிட்டு இருக்காங்க, சில ஹோட்டல் ரன் ஆகிட்டுருக்கு. விக்கிரவாண்டினாலுமே ஹோட்டல் தான் அதிகம், ஃபேமஸான இடம். இந்த கவர்மெண்ட் பஸ்ஸு லாரி எல்லாமே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுட்டுக்கு எல்லாமே. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று ஃபுட் இஸ் டவுன் ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ உருவாக்கிட்டு இருக்காங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்களான்னு தெரியல, ஓகேவா? பெட்ரோல் பங்குக்கு பிரச்சனை கிடையாது. NH45ல் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டரில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கே ஒன்று பாருங்கள், காஃபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஆன் த ஹைவேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. டீ காஃபி எல்லாமே இங்கே இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி இவங்களே ஆர்கானிக்காக கொடுக்குறாங்க. நான் இங்கே டீ சாப்பிட்ருக்கேன். ஸோ நீங்கள் சாப்பிட்டுருந்தா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். இந்தமாரி நல்ல ஸ்பெசிஃபிக்கான ஹோட்டலும் இருக்குது, இல்லை நார்மலான ஹோட்டலும் இருக்குது. ஹை கிளாஸில் இருக்கவங்க கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. லோ பட்ஜெட்டில் இருக்கு. காலையில் ரைட் பண்ணுறது NH45ல் நல்லாயிருக்கு, ஃபீலிங் நல்லாயிருக்கு. ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா குளிரான டைமு, நல்ல சில்னஸாக இருக்குது. டாடா ஹிட்டாச்சி ஹைவே பார்டரில் இருக்குது. இந்த ஹைவேயில் பாருங்கள், இந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டியிலேருந்து அங்கே போகிறதுக்கு மினிமம் 1 ஹவருக்குள்ளே போயிடுவேன். மினிமம் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். ஹை ஸ்பீடில் போனாக்கா. மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்லோவாக போனாக்கா ஒரு 1 ஹவர் போகலாம். பிரிட்ஜு பாருங்கள். ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் நிறைய பேர் வந்து டெய்லி ரைட் பண்ணுவீங்க. டெய்லி சென்னை போகிறவங்க இருப்பாங்க, பைக்கில் போகிறாங்க பாருங்க. இங்கேருந்து எப்படி இருந்தாலும் மதுரையிலேருந்து சென்னை போவாங்க. லாங் ட்ராவலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஃபில்டர் காஃபி, கும்பகோணம் டிகிரி காஃபி. சுங்கால யாருன்னா டீ சாப்பிட்டுருக்கீங்களா? கமெண்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் பாருங்களேன், இந்த தள்ளுவண்டி கடை செம்மையாக ஓடும். இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ன்றதை விட தள்ளுவண்டி கடை செம்மையாக ஓடும். தள்ளுவண்டி கடை பார்த்திங்கனாக்கா செம்மையாக ஓடும். இந்தமாரி ஹைவேஸில் பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய ஹோட்டலில் கொஞ்சம் நார்மலான ஹோட்டலோட தள்ளுவண்டி கடையில் வந்து இந்த லாரி டிரைவர்லாம் அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும், அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கும். என்ன தான் பெரிய பெரிய ஹோட்டல் சாப்பிட்டாலும் தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்ற மாதிரி வருமா? ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு அம்மன் சிலை வந்து கட்டிகிட்ருக்காங்க, இல்லை பெருசாக கட்டுறாங்க. இன்னும் ஃபுல்லாக அட்டாச்சாக நிற்குது. கிரேன் இல்லை ஹைவே ஒர்க்குக்காக கிரேன் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு கூடுவாங்க போல். இப்போ டாடா ஏசி நம்ம முந்தி போகுது. முன்னாடியெல்லாம் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும் NH45ல். அவ்வளோ சிங்கிள் ரோடு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் ரோடு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்கும். இதுலேயும் என்ன தான் நம்ம டபுள் ரோடு போட்டாலும் சரி, ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால தான் இருக்குது. நம்ம தான் சேஃபாக ட்ரைவ் பண்ணணும். மார்க்கிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் 2 வீலர் போனால் கரெக்டாக இருக்கும். உள் சைடில் பார்த்தீங்கன்னா லாரி இருக்கும். லாரி, கார், பஸ் அதெல்லாம் ட்ராவல் பண்ணும்.
டூ வீலருக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் லைன். ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாக்க நம்ம கொஞ்சம் சேஃபாக போகலாம். நைட் டைமில் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த ஓரமாக தான் போய் ஆகணும். நம்ம ஹை ஸ்பீடில் போகிறோம், லெஃப்ட் ரைட் எடுக்கும்போது இண்டிகேட்டர் போட்டு மூவ் பண்ணணும். கைஸ், நீங்கள் எத்தனை பேர் NH45ல் ரைட் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். நான் சும்மா எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீலாக எடுத்துகிட்ருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். சார், ரோடு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்களா, எப்படி சிக்னல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எப்படி பண்ணுறாங்க, உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? அண்ணா திரும்பி பார்த்துட்டே போகிறாரு. ஸோ அவருக்கு என்ன ஃபீல் ஆகுது இல்லை. இங்கே பாருங்கள், லோடிங் வண்டியெல்லாம் லைனில் நிற்குது லெஃப்ட் சைடில். இல்லாண்ட்டு ஆல்மே சிமெண்ட் லோடுன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்டே பண்ணுவாங்க. உங்கள் லோக்கலில் ஏன்னா பிடிச்ச இடமா இருக்கும், தெரிஞ்சவங்க இடமா இருக்கும், இல்லை ஹோட்டல் இருக்கும், ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு சைடில் இடம் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. அது லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கேன். சென்டிமீட்டர் பாருங்கள், அந்த பூச்செடியெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில். ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சு சென்னை வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இப்படியும் நான் மதுரை வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனது கிடையாது. ஜில்லுன்னு இருக்குது கைஸ் காலில் போகிறது. வெயில் டைம்லலாம் ஐயோ கொடுமையாக இருக்கும் அந்த வெயிலில் போகிறதெல்லாம். அப்படி இங்கேருந்து பார்க்கும்போது தூரமாக அந்த வெயிலோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தண்ணி நிற்கிற மாதிரியே தெரியும். நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நம்ம என்ன நினைப்போம், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இன்னும் அங்கே தண்ணி மழை, அங்கே மட்டும் மழை பெய்யுது, தண்ணி ஈரமாக இருக்குது, செம்மையாக வெயில் அடிக்கும், அங்கே மட்டும் ஈரமாக இருக்கும். நம்ம ஆச்சரியமாக பார்ப்போம், அங்கே மட்டும் மழை பெய்யுது, போனால் கிட்ட போனால் நம்ம நினைவு நம்மளுக்கு ஜில்லுன்னு இருக்குன்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஞாபகம் வரல. ஓகே, இந்த டவுன்லோட் ஏறதான் சரியாக காமிக்கல. சின்ன நிற்கணும். ஓகே, இங்கே வந்து இந்த தினியன் குட்டேர்பட்டு பக்கத்தில் ட்ரக்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது. பாருங்கள், ட்ரக்கெல்லாம் ஹோல்ட் பண்ணி இங்கே ஸ்டே பண்ணுவாங்க, லாங் ட்ராவல் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்குரிய வசதியெல்லாம் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஹைவேஸில் எப்படி ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்த இன்னும் அந்த போஸ்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சதுனால இது நம்ம மேலே போக முடியாது, லெஃப்ட் எடுத்து தான் போக முடியும் டவுன் சைடில். ஸோ அதை நம்ம ஸ்லோ பண்ணி பொறுமையாக போய்க்கலாம். ஓகே, பெட்ரோலியம் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் வண்டி போகுது. இந்த இடம் பாருங்கள், ரோடு கொஞ்சம் சரியில்லை. அந்த பாலம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, ஸோ அதனால் அந்த ரோடு சரி கிடையாது. இந்த பாலம் முடிஞ்சோடனே இது ரெடி பண்ணுறோம்னு நினைக்கிறேன். இந்த வாய்ஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும், சளி பிடிச்சிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளைமேட்டுக்கு இப்படி தானே இருக்கும், வேறு என்ன பண்ண முடியும். கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ரோடு கொஞ்சம் சரி கிடையாது, முன்னாடி லாரியெல்லாம் போயிட்டுருக்கு, நம்ம அதை தாண்டி தான் போகணும். அந்த வழி பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி வந்தால் இன்னும் நல்லா பள்ளமேடாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கலாம். கைஸ், அந்த இடத்த தாண்டியாச்சு. கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு, அதனால் நம்ம கையில் கேமரா எடுத்துகிட்டு மூவ் பண்ண முடியல. இந்த பாலத்தோட சவுறு பாருங்கள், இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு வச்சுக்கலாம், இந்த கல்யாண போஸ்டரு, இந்த தேர்தல் போஸ்டரு ஒட்டுறவங்களுக்கு நிறைய யூஸ் ஆகுது ஒரு பப்ளிசிட்டிக்காக. எனக்கு தெரிஞ்சு நான் அதை நிறைய இடத்த பார்த்துருக்கேன். கரெக்டாக நீட்டாக இருக்கேன், நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை. கைஸ், இந்த குட்டேர்பட்டு தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் ஒரு சந்தை இருக்குது. ஸோ அதை எடுக்கணும்னு எனக்கு ஆசை. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்க சந்தை. ஓகே, உள்ளே போகலாமா? போய் தான் பார்ப்போமே எப்படி இருக்குன்ட்டு.
பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா கோட்டையர்பட்டு சந்தை. ஸோ கிட்டத்தட்ட 3 தலைமுறையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 21 வருஷமாக அங்கே சந்தையில் கடை வச்சிட்ருக்கன்றாரு. முன்னாடி மாரி கடை இங்கே கிடையாது, வியாபாரம் கிடையாதுன்றாரு. ஸோ இருந்தாலும் வியாபாரம் ஆகிட்டுருக்கு. டெவலப் பண்ணால் அந்த இடம் இன்னும் சூப்பராக இருக்கும். காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே லோக்கல்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க காய்கறி எல்லாமே. கருவாடு சந்தை வேறு லெவலுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு கருவாடும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பால் சொராலாம் சூப்பராக இருந்துச்சு. ரேட்டு ரீசனபிளாக தான் இருக்குது. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணியாச்சு. ஸோ இந்த சந்தையிலேருந்து வெளில வந்தாச்சு. அதில் ஒரு சின்ன இஷ்யூ ப்ராப்ளம். அதை பர்மிஷன் கேட்கல அவங்கக்கிட்ட. அது வந்து ஒரு ப்ரைவேட்டான பிளேஸ் இருந்தாலும் சந்தை மக்கள் எல்லாமே கூடுற இடம் தான். ஸோ அதனால் நான் சந்தை போய் நம்ம நல்லது தானே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன். ஆனால் அங்கே இருக்கிற ஓனர்ஸ் வந்து அந்த கண்ட்ரோலில் வேலை பார்க்குறவங்க வந்து இல்லை ப்ரோ உங்களை எடுக்கக்கூடாது, பர்மிஷன் வேணும் அப்படின்ட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தனி ரூல்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதனால் ரிட்டர்ன் வந்துட்டேன். அதுக்கு மேலே எடுக்கலை. மேபி எடுத்ததை நான் போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எடுத்தேன், அவர் சொன்னதுக்கப்புறம் நான் எடுக்கலை. ஸோ அவர் சொல்கிறத நான் ஃபாலோ பண்ணிட்டேன், அதனால் ஒரு பிரச்சனை இல்லை, ஓகேவா? இப்போ மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ NH45 ஏன்னா என்னை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக நான் எதனா பண்ணணும், அதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா நான் அப்படியே போயிடலாம், ஓகேங்களா? நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் எது வந்தாலும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகே? நம்ம ஒரு வீடியோ எடுத்து போகிறோன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வழித்துணை ஐயனாரப்பன் ஆலயம் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு, மைண்ட் டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோவில் இருக்குது ஹைவேயில் பக்கத்துலேயே. இன்னும் போனீங்கன்னா திண்டிவனம் தாண்டி போனீங்கன்னா மருவத்தூர் இருக்குது. இல்லை சின்ன சின்ன கோயில், பெரிய கோயில் கூட தேவையில்லை, சின்ன கோயிலில் போய் உட்காருவாங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, டிப்ரெஷன் எல்லாமே போயிடும். ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஓகேங்களா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வண்டி ஓட்டினாக்கா நமக்கு தான் பிரச்சனை. அப்புறம் 10 நிமிஷம் உட்காருங்க, மைண்டு ஃப்ரீ ஆகிடும். அதேமாரி இந்த பஞ்சர் ஓட்டுறவங்க, பெட்ரோல் பங்க் இருக்குது, பஞ்சர் ஓட்டுற கடை, மற்றபடி என்ன மெக்கானிக் கடை, அதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு போர்டு இருக்குது. ஆனால் ஒரு அவேர்னஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், ஓகேவா? திருவண்ணாமலை, தாம்பரம், சென்னை கைஸ், திண்டிவனம் வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக நம்ம ரைட் சைடில் தான் போகணும். அப்படியே நம்ம திண்டிவனத்துக்கு போவோமே. ஓகே காய்ஸ், NH45 க்ளோஸ் ஆகிடுச்சு திண்டிவனத்தில். NH45 பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடில் ஓவர் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அப்படி போவாங்க. லாரியெல்லாம் பெரிய லாரி, சர்பண்டி எல்லாம் அப்படி போவோம். இங்கே பாருங்கள், மஹிந்திரா டிராக்டர் திண்டிவனத்தில். இங்கே எல்லாமே ஒர்க் ஷாப் அதிகங்க, JCB சம்மந்தப்பட்ட ஒர்க் ஷாப்புங்க அதிகம், மெக்கானிக்கலும் அதிகம். லாரி, JCB அந்த மாதிரி. இங்கேருந்து இந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே என்ட்ரானதுலேருந்து அங்கே பஸ் ஸ்டாண்ட் அந்த பாலம் போகிற வரைக்கும் ஒர்க் ஷாப் அதிகம். மோஸ்ட்லி இந்த ஹெவியான வெஹிக்கிள் எல்லாமே சர்வீஸுக்கு இங்கே வருவாங்க. திண்டிவனம் ஒரு ஃபஸ்ட்டான இடம் இந்த JCB சம்மந்தப்பட்ட விஷயத்தில். ஹைட்ராலிக் ஐட்டம் இங்கே பாருங்கள், கார் ஷெட்டு. இன்றைக்கி சண்டேன்றதுனால அவ்வளோ கடை கிடையாது திண்டிவனத்தில். மேபி இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம், ஆனால் மேக்ஸிமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே இல்லை, டெய்லி ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த பக்கம் பாருங்க, கார் ஷெட்டு, கார் ஒர்க் ஷாப்பு, லாரி ஒர்க் ஷாப்பு. ஸோ நம்ம திண்டிவனத்து உள்ளாரி நம்ம கவர் பண்ணலாம். ஸோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் விக்கிரவாண்டியிலேருந்து திண்டிவனம் வரைக்கும் கவர் பண்ணோம். NH45 கவர் பண்ணணும் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ NH45 பார்த்திங்கன்னா ரைட் சைடில் அப்படி போயிடுச்சு. இருந்தாலும் நான் திண்டிவனம் வரைக்கும் காமிக்கிறேன், ஓகேங்களா? இங்கே ஒரு மண்டபம் இருக்குது, இந்த மண்டபத்தில் வந்திருக்கேன், கோவிந்தம்மாள் திருமண நிலையம். ஓகே கைஸ்,
நம்ம விழாக்க முடிக்கிற டைம் வந்துடுச்சு. ஓகே, நம்ம இப்படி போயிட்டோம். திண்டிவனத்தில் அப்படியே விழுப்புரத்துலேருந்து வந்தாக்கா லெஃப்ட் சைடில் பாலத்துக்கு லெஃப்ட் சைடில் போனால் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு போகும். ஸ்ட்ரைட்டாக வந்தாக்கா நம்ம மெயின் பஸ் ஸ்டாண்டுனாக்கா சென்னை போகிற பஸ் எல்லாம் நிற்கிற இடம். ஓகே, இப்படின்னு போனால் சென்னை போகிற பஸ்ஸு, அப்படின்னு வந்தாக்கா திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, ஆல் டிரான்ஸ்போர்ட் வெயிட்டிங். அப்புறம் லோடு வண்டியெல்லாம் அப்படி அவுட்டர் பைபாஸில் போய்டும். ஓகே கைஸ், திண்டிவனம் பிரிட்ஜு கிட்ட வந்தாச்சு. சரி, நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கோமா? ஆல் இஸ் வெல்.